சிந்தனையோட நாம நின்னுகிட்டு இருக்கிறோம். ஆமா, நம்மளே கவலையோட நின்னுட்டு இருக்கோம். நம்ம கவலையோட இருக்கின்ற பொழுது இதான் 106 தேவிமார்கள் யாருன்னு தெரியல. அம்மா அபயம், என் அபயத்தை காக்க வேண்டும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. யாருன்னு தான் கேட்டு போறேன். ஐயோ அபயம் அம்மா, ஐயோ அபயம் அபயம். யாரம்மா நீங்க? அண்ணா. ஓ ஏடா கோபாலி, ஏழ்ற சங்கரே, கள்ளக்காய் விக்கிற பொம்பளையாட்ட கள்ளக்காய் கள்ளக்கியா? பெத்த பண்ணடா என்னோட வேசந்தி. ஏமா யார் நீங்க? என்ன காரணம் இங்க வந்திருக்கீங்க? ஐயோ அபயம் அண்ணா. அம்மா என்னன்னு தெரியல. சரி, அப்பயும் அபயம்ட்டு வந்திருக்காங்க. அபயனும் மூடி முக்காடிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்களே சரி, வர சொல்ல பார்க்கலாம். அம்மா கூப்பிடுறாங்க, போய் பேசுங்க. ஐயோ அபயம் அம்மா. அம்மா அபயம் என்று சொல்லி மூடி முக்காடிட்டு வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரம்மா? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க? இப்ப எதுக்கு இந்த 26 100 தேவிமார்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்னம்மா காரணம்? அம்மா எங்க பேரு நாங்க வாழக்கூடிய நாடு யாருன்னு தெரிவிக்கணும்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு, அப்புறமா நாங்க சொல்றோம். அம்மா நானும் ஒரு பெண்ணு, நீயும் ஒரு பெண்ணு, சத்தியமேனு சொல்றீங்க. பெண்ணுக்கு பெண்ணுக்கு என்னம்மா? பெண்ணுக்கு பெண்ணு பேய மனமருங்கன்னு சொல்லுவாங்க. யார் இருந்தா முன்ன முத எனக்கு ஒரு சத்தியம் செய்யுமா? அதுக்கு மேல நான் யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க, என்ன விளக்கம் என்று சொல்லி நீ சத்தியம் கேட்கற. அதனால பெண்ணுக்கு பெண்ணு பேய மனமரங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்ன போல ஒரு பெண்ணுதான். உனக்கு சத்தியம் பண்ணால் எப்படி? அம்மா எந்த ஒரு அபயமா இருந்தாலும் சரி, சரி அந்த கார்கரை என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. அப்படியா? அதாவது என் மச்சான் தர்மராக சாட்சியாக, உன் அண்ணனாக மாயக்கண்ணன் மேல சாட்சியாக, இதோ உன் மனவனாகப்பட்ட அர்ஜுன் மேல சாட்சியாக சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லி பூமாதேவி மேல சத்தியம் செய்ய சொல்லுகிறாய். இதோ நீயும் அபயம் வந்துட்ட, நானும் ஒரு பெண்ணுதான். உனக்கு எந்த அபயமா இருந்தாலும் இது உன் அபயத்தை நான் காக்கிற சத்தியம். ஆமா, எங்க பார்த்தா? ஏமா டோல்கேட்ல பார்த்த மாதிரி இருக்கு. டோல்கேட்ல ஏமா அப்படி என்ன சொன்னீங்க? சத்தியம் நான் செஞ்சுட்டேன். நீங்க யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? மூடி முக்கடிட்டு எதுக்கு வந்தீங்க? இதோ அந்த டெல்லி அஸ்னாபுரத்தை சேர்ந்த துரியோதன மன்னனுடைய பட்ட அந்த 101 கணவருடைய மனைவி மேலாங்க. ஏங்க ஏமா நீ யாரா இருந்துட்டு போ, என்கிட்ட அதுக்கு முன்ன சத்தியம் வாங்கணும். அதுலதான் வருது. எதுல? நீ சரி சொல்லு. நம்மளுக்கே இவங்க பகை. ஆமா, பகையில இவங்க கிட்ட என்னமோ போய் சாதாரணமா பேசிட்டு இருக்கிற. எதுக்கு வந்தாங்க, என்னத்துக்கு வந்தாங்க? பொறுமையா கேட்கல. அவளும் பொண்ணுதான். அவ பொண்ணு இல்ல, அவ தேவடியா. ஏய் வாடிங்க. ஏமா நம்மளுக்கே பகை. சரி, அவங்க கிட்ட போய் பொறுமையா அவங்க மூஞ்சி பார்த்தா காரி துப்பி இருக்குன்னு எல்லாரும் காய் திப்பு இருக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாம், அதுக்கு மேல பேசிக்கலாம். சரி கேளுமா வந்து. ஏய் என்னடா அம்மா, எங்க 101 கணவன்மார்களா இதோ இந்த வனத்திற்கு சென்று வேட்டையாட போறேன்னு சொல்லி போனாங்க. அப்படி போகின்ற போது வெயிலுக்கு வெள்ளை கூடாரமோ கருப்புக்கு கருப்பு கூடாரமோ இருக்கும் பொழுது சூரனாகப்பட்டவரோ 101 மன்னர், ஒரு தாய் வயிற்றுல பிறந்த 101 மன்னர் பலி கொடுத்தா உனக்கு வேண்டும் வரங்கிற நான் தரேன்னு சொல்லிட்டு காளிதேவி சொன்னால. அவங்க வரம் கொடுத்தா என்ன குடுக்கீங்க? இல்ல நீ எதுக்கு இங்க வந்து? அது கேள்வி. அவங்க வீட்டுல செத்தா என்ன பொழைச்சா நம்மளுக்கு என்ன? இவன் எதுக்கு முன்ன சத்தியம் வாங்கணும்? இங்க வந்த காரணம், நாடு தேடி வந்த காரணம் என்ன? அது முன்ன சொல்லு. இதுல தாடி வருது. எதுல வருது? வருது கொஞ்சம் கேளு. சொல்லுது சொல்லுமா. இதோ அந்த காளிதேவிக்கு எங்க கணவராகப்பட்ட 101 கணவரே பலி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவ சொல்லும் பொழுது எங்க யார்கிட்ட போய் நாங்க எங்க கணவரோட உயிரை காப்பாத்துறது, எங்க தாலி பிச்சை யார்கிட்ட கேக்குறதுன்னு இருந்தோம். சரி ஏண்டி உன் புருஷன் மேல செத்தா என்ன? என்ன பாடகடை தூக்கிட்டு போனா எங்களுக்கு என்ன? நம்மளுக்கு என்ன? எங்களுக்கு என்ன? நீ வந்தது என்ன? நீதான் எங்களுக்கு சத்தியம் பண்ணி இருக்கலடி. ஏய்
நான் சத்தியம் பண்ண பின்னால பிரச்சனை. நீ எதுக்கு சத்தியம் வாங்கின, என்ன காரணத்துக்கு சத்தியம் வாங்கின? தேவையில்லடியே என்ன சொன்ன? நாங்க கோடு தராத குருக்களோ சரியான சந்தரகுல வந்தோம். நாங்க சொன்ன வாக்கு மீற மாட்டேன்னு சொன்னலடியே. முன்னாடி எங்களுக்கு சத்தியம் சத்தியம் பண்ணிட்டீங்களா? சத்தியம் பண்ணியா இல்லையா? சத்தியம் பண்ணல. ஒழுங்கு மரியாதையா அந்த அம்மா சொல்றது சத்தியத்தை காப்பாத்து. அப்படியா? உன் தாலி நினைக்குமோ புருஷங்களை உயிரோடு இருப்பானுங்களா அவங்க செத்துதான் போவானுங்களா எங்களுக்கு தெரியாது. அதாவது டெல்லி அஸ்லாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய 106 மன்னர்களும் தானகத்தை சென்று வேட்டையாடி சென்று வருகிறேன். அதாவது வெயிலுக்கு வெள்ளக்கூடாது, கருப்புக்கு கருப்பு கூடாது என்று சொல்லி உருகின்ற பொழுது இதோ அந்த மகவத்தான் சூழனாகப்பட்டது ஒரு செம்பரமானை வலையை பீசு எப்படி பிடிக்கிறானோ அப்படி வலையை பீசு 101 மன்னர்களை சிறைபிடித்து விட்டான். சிறைபிடித்து விட்டான். அப்படித்தானே? சிறைபிடித்த உடனே சுக்காமையில் சூரியனை விடியறதுக்குள்ள அந்த காளிக்கு கொண்டு போய் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 101 மன்னர்களை பலி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீ கசகசல பேசாத. சத்தியத்தை காப்பாத்துனா காப்பாத்து. நான் கேக்குறேன். நீ பேசாத. சத்தியத்தை காப்பாத்து. தெரியாது நீ சத்தியம் பண்ணியா இல்லையா? அதனால 101 மன்னர்களை காப்பாற்ற வேண்டும். என் தாலி நிலைச்சிருக்கணும். உன் தாலி அருந்தா என்ன, உன் வீட்டுல பணம் உழந்தால் என்ன, எங்களுக்கு என்ன, என் தாலி நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கேக்குற. ஆமா ஆமா அப்படிதானே? சரி, இதோ நீ சொல்லிட்ட. உன் கணவன்மார்களை நான் காப்பாத்துறேன். மூணு முக்காடி சத்தி வாங்கிட்டு இவங்களை பத்தி திமுரு என்ன திமுரு பேசுறாங்க பாத்தியா? என்ன திமுருல பேசுறாங்க? அதனால 101 மன்னர்களை காப்பாத்தணும். அவளுக்கு தானே அந்த 101 மன்னர்களை நான் காப்பாத்துறேன். நீ முன்ன கொலாய் முடிக்க போகலாம். முகத்திலே முடிச்சு போய் என் கணவன்மார்களை காப்பாற்ற வேண்டும். ஆமா இப்ப சொல்லி மூடி முக்காடிட்டு வந்துட்டாங்க. சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சத்தியம் வாங்கிட்டாங்க. நாமளும் தெரியாத சத்தியம் செஞ்சுட்டோம். இதுக்கு என்ன வழி? அதனால இதுக்கு என்ன வழி? நம்ம யார பாக்கணும்? அதனால நம்மளுக்கு யாரு துணைக்கு துணையா இருக்கிறது? என் மாயக்கண்ணை, என் அண்ணன் மட்டும்தான். உங்க அண்ணன். ஆமா ஆமா. அதனால எங்க அண்ணனை போய் பார்த்தா இது எதுக்கும்